மங்களா எங்களா அங்களா சூப்பர்லா. மங்களா இல்லை, மங்களகரமான பங்களா. 60க்கு 40 சைஸ் பிளாட்டில் ஒரு 5.5 சென்டர் லேண்டில். ஆக்சுவலாக இந்த பங்களா ஒரு மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் சொந்தமானது. அது யாருப்பான்னு கேட்டிங்கன்னா வேற யார், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை தான் சொல்கிறேன். சைடுலையும் சரி, சைடு வாக்குலையும் சரி, சைடு ஒரு பாத்ரூம் இருக்குது. 3-4 பக்கமுமே உங்களுக்கு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ சுற்றி போய் வந்துக்கலாம். முழுக்க முழுக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு காத்தோட்டமான இடமா இருக்குது இந்த இடம். 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸே இருக்குது. தெற்க பார்த்த மனையாக இருந்தாலும் கிழக்கு பார்த்த மாதிரி வாசல் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? உள்ள நுழைஞ்சோன்னே விசாலமான 20க்கு 22 சைஸ் மிகப்பெரிய ஹாலு. கீழே மேலையும் சேர்த்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, 4200 சதுரடியில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. மேக்சிமம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிற இன்டீரியர் டிசைனர்ஸ் எல்லாமே டீக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? பங்களாக்குள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் ஒரு 16க்கு 10 பெட்ரூமு. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? அட என்ன இல்லை, ஒரு ரூமுக்கு தேவையான கட்டில், மெத்த, தலகாணி, கபோர்டு, லாக்கர் வச்சிருக்கிற விசாலமான இடம், ஹேங்கர் மாட்ட மாதிரி சூப்பரான கபோர்டு, எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ல தான் போட்டிருக்காங்க. ஜன்னல், டோர் எல்லாமே தேக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ஏசி டிவி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தே வந்துடுது. அட்டாச் பாத்ரூமோட வந்துடுது. லக்ஸரியான ஜாகுவார் பிராண்டு தான். முக்கியமான விஷயம் ஃபுல்லாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடு ஃபுல்லாக டீக் வுட் ஒர்க்கு தான். டைனிங் மட்டுமே 12க்கு 14. 6 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு டேபிள் சேரோட எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் கூட உங்களுக்கு டீக்கில் வெனீர் சீட்டாமா அப்படின்னா என்னென்னு நெட்டில் தட்டி பாருங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு யார் வந்தாலும் சரி, அவங்கள உபசரிக்கிறது நம்மளோட வேலை. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான டைனிங் ஏரியா இந்த ஏரியா. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? அடுத்து என்ன, பெண்களுக்கு பிடித்தமான கிச்சன் ஏரியா தான். கிச்சனில் புகை அண்டாமல் இருக்கிறதுக்கு சிம்னி போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடுலர் கிச்சன் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்லரி செக்மெண்ட்ஸும் அப்புறம் இந்த டாப் லிஃப்ட்டு அப்படிங்கிற ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸோடு வந்திருக்கு. சொல்லப்போனால் நம்ம பாத்திர பண்டங்கள் வைக்கிறதுக்கு ஒரு விசாலமான கிச்சன். அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? வேற என்ன, சர்வீஸ் ஏரியா தான். பாத்திரம் விளக்குறதுக்கும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் கரெக்டான இடம் இந்த இடம். அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபால் சீலிங்கில் கூட டீக் வுட்டாலான வினீர் ஷீட்டு தான் போட்டிருக்காங்க. வீடு ஃபுல்லாக ஜன்னல்லாம் இருக்கிறனால காத்தோட்டமும் வெளிச்சமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இது லிவிங் ஏரியா. மேலே 2 சோஃபா போட்டிருக்காங்க. இங்கே டிவி யூனிட் வச்சுருக்காங்க. டிவி ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பொழுதுபோக்குறதுக்கு தாராளமாக உட்காந்து ஜம்முன்னு பார்க்கலாம். அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? கீழே பார்த்தோம்லையே அதே இது 16க்கு 10 பெட்ரூம். கீழே எப்படியோ அதே தான் மேலேயும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நல்லா சூப்பரான ஒரு விசாலமான பெட்ரூமு. லாஃப்டோடு கொடுத்துருக்காங்க. உங்களோட பாத்திரம் ஜாமான் எல்லாமே மேலே ஏற்றிக்கலாம். வித் ஏசி டிவி ப்ரொவிஷன்ஸ் வந்துடுது. அப்புறம் பாத்ரூம் லக்ஸரியான பாத்ரூம் தான், ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ். அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? இதுதான் ஜிம். 12க்கு 12 சைஸு. யோகாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டான்ஸ் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோது தான். ஸோ மைண்ட் ரெஃப்ரெஷனுக்கு இந்த இடம். இதுதான் மொட்டை மாடிக்கு போகிற பாதை. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. சினிமா தேட்ரு, அதாவது 19க்கு 11 ஹோம் தேட்ரு. உங்கள் வீட்டு ஹால் சைஸ் மாதிரியே இருக்கும். புது புது படங்கள்லாம் வந்துச்சுன்னா தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ப்ரொஜெக்டர் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரவுண்ட் சிஸ்டம் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது பால்கனி ஏரியா. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? சூப்பரில் பார்ஸ்லே ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பங்களா நம்ம மதுரை புதூரில் தான் இருக்குது. பெரிய காரு பஸ்ஸெல்லாம் போகிற வர மாதிரி 40 அடி ரோடு. வேற என்ன வேணும், தாராளமாக விசாலமாக இருக்குது. போதாதா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷ்? இதுதான் 4வது பெட்ரூமு. 12க்கு 19 பெட்ரூமு. உங்கள் வீட்டு ஹால் சைஸ் கணக்காக இருக்கும். ஹேங்கர்லாம் போட்டு தொங்க விடுற மாதிரி ஒரு சூப்பரான வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்லேயே கபோர்டு செஞ்சு போட்டிருக்காங்க. விசாலமாக இருக்கும்.
குஷன் பெட்டெல்லாம் போட்டு தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு 5 பெட்ரூமுக்குமே 5 பெட்டு கட்டில் மெத்த எல்லாமே வந்துடும். அதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீட்டோட பட்ஜெட்டு. சோஃபா டீப்பாயும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி இருக்கும். இது பெரிய லக்ஸுரியான பாத்ரூமு. பாத்டப்போட வந்துடுது. எல்லாத்துலேயுமே ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான். இதுதான் கடைசி பெட்ரூமு. 14.5க்கு 14 பெட்ரூமு. இதே பெட்ரூம் தான் கீழே இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கலை. அதை நான் வீடியோ எடுக்கிறப்ப அதை நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதே மாதிரி தான் கீழே இருக்கும். என்ன இருந்தாலும் நேரில் பார்க்குற மாதிரிலாம் வராது வீட்டை. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். சூப்பரான பங்களா, தரமான பங்களா, 4 கோடி ரூபாய் விலை. இதான் மாப்பிள நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல. வாங்க இந்த பங்களாவை பார்க்கணும் விருப்பப்படுறோம். என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம்.